கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அற்புதமான ஒரு தொடர் பொருளாதாரத்தை செழிப்பு குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே கர்த்தர் நல்லவர் என்றும் பொருளாதார செழிப்பை அவர் எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், எப்படி அவர் வழி நடத்தினார், எப்படி அவர் செய்து முடித்தார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பொருளாதார செழிப்பு நம்மை குறித்து தேவன் ஒரு பெரிய சித்தமாகவும் ஒரு இஷ்டமாகவும் இருக்கிறது. அவர் நம்மை உயர வைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு இஷ்டமாக இருக்கிறது. இதை குறித்து தான் நாம் அதிகமாக போதித்து வருகிறோம். பொருளாதாரம் நமக்கு ஒரு அம்சமாக இருக்கிறது, அப்படி தானே? நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்குது. ஏனென்றால் இந்த உலக கட்டத்தில் எல்லாருமே வெளியே செல்கிறார்கள், வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க. எதற்காக? பொருளாதாரத்தில் நாம் செழித்து நன்றாக குடும்பங்கள் வளர்ந்து நம்முடைய பிள்ளைகளும் நன்றாக இருந்து வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லாமல் வளர வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார்கள். அதனால தான் ஊரில் கிராமங்கள் சொல்லுவாங்க, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுமாங்க. இந்த இடத்துல இல்லைன்னா வேறு இடத்துல ஓடு, கற்று செல்வத்தை பெற்றுக்கொள் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொருளாதாரங்கிறது ஒரு அம்சமாக இருக்குது. அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. செழிப்பு தேவன் விரும்புகிறாரா அப்படின்னு சிலர் கேட்கலாம். விரும்புகிறாரா? சித்தமா, நோக்கமா, அவருடைய விருப்பமா என்பதை நாம் சற்று வேதத்திலிருந்து அதை வசனத்திலிருந்து பார்க்க வேண்டும், அப்படி தானே? அதில் தான் அவர் எப்படி செய்கிறார் என்று அதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம் தேவன் வசனத்தின் அந்த மூலமாக நமக்கு சொல்லுகிறார். ஆனால் பாருங்க, தேவன் முதல் அதிகாரத்திலிருந்து முதலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷிக்காக எப்படி தேவன் பாருங்க அற்புதமான ஒரு செழிப்பை உண்டு பண்ணார். அவனுக்காக எத்தனையோ ஆறுகள், பல வர்க்கங்கள், எத்தனையோ விதமான கனிகள், பாருங்க இந்த மாதிரி ஒரு செழிப்பு, அந்த அளவுக்கு தேவன் அந்த செழிப்பை அவர்களுக்கு உண்டு பண்ணுறார். அதன் மூலமாக தேவனுடைய அந்த சித்தம், விருப்பம் அதிலிருந்து வெளிப்படுகிறது. எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை அவர் நேசிக்கிறார். அவனை ஓட்டாண்டியாக வச்சார். எல்லாத்தையும் செழிப்போடு அருமையான ஒரு தோட்டத்தை உருவாக்கி அவனை வைத்தார். அதிலிருந்தே நாம் பார்க்க வேண்டும், கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவர். அவர் எப்படி அவனை உருவாக்குவதற்கு முன்பாகவே அதெல்லாம் அவர் உண்டு பண்ணி அவனுக்காக பார்த்து படைத்து அவனை செழித்து இருக்க வேண்டும் என்று தான் அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். பாருங்க, இது நமக்கு நன்றாக விளங்க வேண்டும். ஒரு மனுஷிக்காக எப்படி அதெல்லாம் எவ்வளவு அற்புதமான ஒரு தோட்டத்தை அவர் உருவாக்கினார். பாருங்க, ஆதாம் என்கிற ஒரு தனி மனிதன் செய்ததற்காக என்று நீங்கள் அவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. ஆதாம் என்ற மனுஷன் மனு வர்க்கத்துக்கே ஒரு பிரதிநிதியாக வைக்கிறதுக்கு தான் தேவன் அப்படி அவனை வைத்தார். அவனுக்கு எப்படி தயவு, அன்பு, நோக்கம், அவன் பேரில் வைத்திருந்த நோக்கங்கள், மனு வர்க்கங்கள் வைக்கப்படுவதற்கான நோக்கங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவன் மேல் வைத்த நோக்கங்களும் நமக்கு மேல் வைக்கிறது எடுத்துக்காட்டாக இருக்குது. நாம் அதை மறந்து விடக்கூடாது. அதைத்தான் அவன் ஒரு பிரதிநிதியாக தேவன் தேர்ந்தெடுத்தார். பாருங்க, ஆதாம் தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, பார்த்து எல்லாத்தையுமே நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். பாருங்க, அப்பேற்பட்ட தேவன் மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்பதை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவன் எப்படி உண்டாக்கப்பட்டான், எவ்வளவு செழிப்பு இருந்தான், எப்படி அந்த முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு அழகாக அவர் தேவன் படைத்து எல்லாமே எப்படி பண்ணியிருந்தார் பாருங்க என்பதை நீங்க கவனிக்க வேண்டியிருக்கு. ஆனால் பாவம் செய்தான். அவன் பாவம் செய்துவிட்டு தேவனை விட்டு அவன் தூரமா போன பிறகு தேவனுடைய அன்பு, நோக்கம் அவன் விட்டு போயிட்டான். என்ன தேவனுக்குள்ள அந்த உறவு இல்லாமல் போனதுனால தேவனுக்கு இப்போ அவருடைய சித்தமும் அவருடைய நோக்கமும் இந்த பூமியிலே விளங்க வேண்டும்ங்கிறதுக்கு அவன் இப்போ இல்லாமல் போயிட்டு தேவனுக்கு அவனுக்கு ஒரு கருவி ஒருத்தனை யூஸ் பண்ணணும், அதை இல்லாமல் போயிட்டு. அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், பூமி முழுதும் அக்கிரமங்களாகவும் தீமைகளாகவும் ஏகமாக கெட்டு போயிருந்தது என்று வேதவசனம் சொல்லிக்கிறது. பார்த்தீங்களா? எப்படி ஆதாம் எடுத்தாரோ அதே போல தான் இன்னொரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார், ஒரு பிரதிநிதியாக. நம்ம எப்படி மனிதனை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். தேவன் ஆபிரகாம் என்கிற மனுஷனை தேர்ந்து இவனையும் ஒரு பிரதிநிதியாக தான் எடுக்கிறார். பாருங்க, இவனை ஒரு பெரிய ஜாதியாக்குறார், இவனை ஆசீர்வதிக்கிறார், மனு வர்க்கத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு வர கொடுக்கிறார். பாருங்க,
இவனை பெரிய பல்கி பெருகி அவனுக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அள்ளி அள்ளி கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறேன், உன்னை சகிப்பேன், இப்படி நிறைய வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுக்கிறார். அந்த மாதிரி அதாவது இவனுக்கு இந்த மனு வர்க்கத்துக்கு ஒரு செய்தி அவன் கொடுக்கறதுக்கு அந்த இதை அவனை பயன்படுத்துகிறார் பாருங்க. இவனுக்கு பாராட்டுகிற தயவு கிருபை எல்லாம் மனு வர்க்கத்துக்கு ஒரு செய்தி கொண்டு போக வேண்டும் என்று தான் அந்த மாதிரி அவர் செய்கிறார். தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க, இவ்வளோ பெரிய பணக்காரன், ஜீவன் உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், நல்லவர், நம்மை நன்மை செய்கிறவர், அவர் நல்ல நோக்கங்களை வைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று அவனை பார்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நாம் நம்ம பாருங்க, நமக்கு இந்த நிலையில இருக்கிற தேவன் அப்படி இல்லை, இதை விடையும் அவர் அந்த நோக்கம் இல்லை, அவருடைய நோக்கமே வேற, அவருடைய நாம் அதை காண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய நோக்கமே வேற என்று அவனை பாருங்க, அவனை பெரிய சீமானாக்குறார், ஐஸ்வர்யனாக்க மாற்றுகிறார், அவனை பலவிதமான சூழ்நிலையிலும் பெரியவனாக்குறார். அவன் பாருங்க எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தும் தேவன் அவனை உயர்த்துகிறார் பாருங்க. குறிப்பாக அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதான் அதில் ஒரு மெயின் விஷயமே அதான், அந்த உடன்படிக்கை, ஜீவனை முன்னிட்ட உடன்படிக்கை. அப்போ அந்த ஜீவனை முன்னிட்ட உடன்படிக்கை எப்படின்னா, அந்த காலத்தில் ஒருத்தருக்கு உடன்படிக்கை பண்ணுவாங்க, பயந்து பண்ணுவாங்க. கொஞ்சம் மேலாயிட்டா நீ உனக்குள்ளது எனக்கு, எனக்குள்ளது உனக்கு, அப்படி சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் தேவன் பாருங்க உடன்படிக்கை பண்ணுகிறது எப்படி, மனுஷனுக்கு உள்ள தேவையில்லை, ஆனாலும் தேவன் உடன்படிக்கை பண்ணுவாங்க. உடன்படிக்கை என்பது ஒரு பெரிய சீரியஸ் மேட்டர். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதை மீறுகிறவன் அந்த நேரத்தில் பலியிட்டு தேவன் அந்த உடன்படிக்கை பண்ணுகிறார்களா, அந்த பலி செத்து கிடக்கிறது அதே போலவே ஆகக்கடவான் என்பதுதான். மீறினவன் இதே மாதிரி நீ ஆயிடுவா. அப்படி அந்த மாதிரி ஒரு ஜீவன் முன்னிட்டு அந்த மாதிரி சர்வ உள்ள தேவன் அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். மனுஷனுக்கு தயவு அந்த இது மனுஷனுக்குள்ள உதவியே தேவனுக்கு தேவையில்லை, ஆனாலும் அவர் வருகிறார், அவர் இந்த உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாம் தன்னை வெளிப்படுத்துகிறார், உலகத்தில் தன்னை வெளிப்படுத்த தன்னுடைய நோக்கங்களை அவர் வெளிப்படுத்துகிற ஆபிரகாம்லாம் பாருங்க, ஆபிரகாம் சன்னதி எல்லாருமே அவர்கள் பாருங்க சீமானாக்குறார். அவருடைய அவங்கெல்லாம் பாருங்க, அவங்களுடைய சன்னதிகள்லாம் ஒவ்வொருத்தரையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இப்படிப்பட்டவங்கலாம் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அவருடைய அந்த உடன்படிக்கை மூலமாக அவர் கஷ்டத்தின் மத்தியிலும் அவரை உயர்த்துகிறார் பாருங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா, அதை விட ஒரு அற்புதமான ஒருபடியாக மேலே சென்று, அதாவது இஸ்ரவேல் சன்னதி எப்படி பொருளாதாரத்தில் செழிப்பு பெற்றார்கள் என்பதை நாம் காண்பிக்க நான் விரும்புகிறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முக்கியம். சில பேர் சொல்வார்கள் இது இது ஆபிரகாமுக்குள்ள சன்னதிக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம், அவனை தான் ஆசீர்வதித்தாங்க, ஏதோ ஒரு நோக்கம் இருந்து அதெல்லாம் செஞ்சாங்க. ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன நோக்கம் இருந்து அதனால செஞ்சாங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காரியத்தில் அவங்க சொல்லுவாங்க. இதையெல்லாம் பார்த்துவிட்டு எல்லாரும் இதெல்லாம் அவங்களுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் இது நடக்காது, இது தவறு என்று சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான், நமக்கு எங்கே நடக்க போகிறது. ஆனால் ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், ஆதாம் எப்படி மனுவர்க்கத்துக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்தானோ, அவனுக்கு செய்யப்பட்டது எல்லாம் மனுவர்க்கத்திற்கு என்ன செய்வார் என்று வெளிப்படுத்தது இருந்ததோ, அதே போலதான் எப்படி ஆதாமுக்கு எப்படி வெளிப்படுத்துறதுக்காண்டி அவன் வைத்தாரோ, ஆனால் அவன் பாவம் செய்ததன் மூலமாக வெளிப்படுத்த முடியாமல் போயிட்டு, அதே வேலை தான் இப்போ ஆபிரகாமுக்கு செய்கிறார் தேவன். செய்து மனுவர்க்கத்துக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார் பாருங்க. அதை அவன் தேவைப்பட்டான். தேவனுக்கு தேவன் என்றால் அவன் மூலமாக மனுவர்க்கத்துக்கு அவன் நேசிக்கிறார். அதனால தான் அவர் காண்பிக்க விரும்புகிறார். அவர் எல்லாரையும் எப்படி நேசிக்கிறார் என்பதை அவன் மூலமாக வெளிப்படுத்த வருகிறார். ஒரு மனுஷனை அவரை தேர்ந்தெடுத்த மூலமாக அவர் எப்படி எல்லாத்தையும் நேசிக்கிறார் என்று காண்பிக்க அவன் மூலமாக விரும்புகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு என்கிற தனி மனிதனை பார்க்கக்கூடாது. அப்படிலாம் நீங்கள் அவர்கள் மூலமாக நோக்கத்தை திட்டத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் அவனுக்கு மட்டும்தான் அப்படி இல்லை. தேவன் மனுவர்க்கத்தை குறித்து எப்படி எண்ணுகிறார் என்பதை அங்கே வெளிப்படுத்த அவர் அங்கே காட்டுகிறார் எப்படி அது இருக்கிறது என்று. ஆனால் அவர்களுக்கு மட்டும்தானா இது அப்படின்னு இல்லை, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். மனுவர்க்கத்தை குறித்து அவர் எப்படி எண்ணுகிறார், அது அவர் அங்கே அது என்கிறார் என்பது அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அந்த நோக்கத்தில் தான் நாம் அதை பார்க்க வேண்டும். ஆகத்தான் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அவர்களுடைய சன்னதி திரளான ஐஸ்வர்யங்கள் ஆக்கினார் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். சில பேர் சொல்வார்கள் அது ஆபிரகாமுக்கு மட்டும்தான் சன்னதி, ஆகவே அவர்களுக்கு அந்த ஆபிரகாம் சன்னதியில் வந்தவங்க, அதனால தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நமக்கு கிடைக்காது என்று
ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக இருக்கும்படி, அதாவது ஆபிரகாமுடைய சன்னதி இல்லாதவர்களுக்கு, அதாவது புறஜாதிகளுக்கு நமக்கு உண்டாக இருக்கும்படி, புறஜாதிக்கு கிறிஸ்து இயேசுவின் சிலுவை நமக்காக அவர் தொங்கினார், நமக்காக சாபமானார். எப்பொழுது அது சாத்தியமானது? எல்லாருக்குமே அது பொதுவாக அது எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை வந்து தங்க வேண்டும் என்று தான் கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார், நமக்காக சாபமானார் என்று அது வேதவசனம் எழுதியிருக்கு. அது ஒரு உடன்படிக்கையாக இருக்கு. அந்த உடன்படிக்கை என்ன ஏற்பட்டப்பட்டது? ஆபிரகாமுக்கு அந்த சொன்ன அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு செய்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வாக்க வேண்டும். அவருக்கு என்ன சொன்னாரு? உன்னை ஆசீர்வதிக்குவேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்குவேன், சபிப்பேன், உன் சன்னதிகளை பல்கி பெருகு பண்ணுவேன், நட்சத்திரங்களை ஆக்குவேன், உன்னோடு கூட இருப்பேன், உன் கூட வருவேன், உன் சன்னதிக்கும் கூட இருப்பேன். இப்படி ஏகப்பட்ட வாக்கு உடன்படிக்கை, ஜீவனை முன்னிட்டு அந்த உடன்படிக்கை பண்ணுறேன். இது இரத்தத்தின், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக இது எல்லாருக்குமே இது ஒரு இதாகிவிட்டது, எல்லாத்துக்கும் கிடைக்கிற வேண்டும் என்று அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவனுக்கு மட்டும் இல்லை, அது ஜீவனை மட்டும் அந்த இது இல்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே ரசம் செந்தி அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இப்போ இயேசு கிறிஸ்துவ மூலமாக நமக்கு பிரஜாதிகள் மக்களுக்கும் இப்போ கிடைக்கிறது. அதனால தான் நீங்கள் இது நாம் அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்க வேண்டும் என்று தான் இது நாம் கவனிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம எப்படி அது இந்த ஆசீர்வாதம் நமக்கு வருது? தேவன் அவர்களெல்லாம் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அந்த ஒரு நூல் பிடிச்சு வர்ற மாதிரி அந்த அழகான அந்த சன்னதியிலேயே அப்படி வர்றாரு. அதனால் அந்த மாதிரி ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு இல்லை. அவர்கள் பார்க்கிறார்கள், இப்படி ஒரு ஜீவனுள்ள தேவன் இவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை நெருங்க முடியாது, இவர் எங்கே போனாலும் ஆசீர்வாதம். ஆனால் அதே ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அது மிகப்பெரிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு இப்பொழுது அவைலபிளாக இருக்குது. அதை நாம் பெற்றுக்கொள்ளும். அப்படியே ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய குறைவுகளெல்லாம் நீக்கிறவர் இப்போ நமக்குள்ளே இருக்கிறார். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் ஆபிரகாம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு நீங்கள் பேசக்கூடாது. இப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை குடிகொண்டு வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே அதை எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று இப்போ கிறிஸ்துவே உங்களுக்குள்ளே வந்து விட்டார். இப்படி நான் ஆபிரகாம் அப்படின்னு தட்டி கழிச்சு போகக்கூடாது. நீங்கள் இதை நன்றாக கவனிக்க வேண்டும். கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் மனுக்குலத்தை குறித்து நாம் மனுக்குலத்தை குறித்து தான் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அவரை எல்லாத்தையும் அதை தான் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். யோசேப்பு குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? அவன் எப்படி இங்கேருந்து போனால் எகிப்தில் அடிமையாக போய் அவன் பஞ்ச காலத்தில் இருந்து அவனுடைய சன்னதி எல்லாத்தையும் அவன் போஜிக்கிற அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தினார். எப்படி ஆசீர்வாதம் அவனுக்கு வளர்த்தார் பாருங்க. தேவன் எங்கேயுமே அவனை விடலை. அந்த அளவுக்கு அவனுடைய அந்த உடன்படிக்கை தேவன் பண்ணியிருக்கிறதுனால அவனை மேலே உயர்த்தி கொண்டே போகிறார் பாருங்க. யோசிப்பு அவன் சன்னதி எல்லாம் மறித்த பிறகு பாருங்க, எகிப்தில் வேறொரு ராஜா வந்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் வேற விதமாக சிந்திக்க பண்ணுறான் பாருங்க. அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. யாத்திராகம் 1:7 நான் உங்களுக்கு பண்ணுறேன். 1:7 படிக்கிறேன். யாத்திராகம் 1:7. யாத்திராமில் 1:7 இஸ்ரேல் புத்திரர் மிகுதியும் பல்கி ஏராளமாக பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. பாருங்க, அவங்க நிறைஞ்சு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அந்த அளவுக்கு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பல்கி பெருக பண்ணுகிறார். அந்த ராஜா புதுசாக யார் அந்த முதல்ல அவங்க இருந்ததெல்லாம் இறந்து போயிட்டாங்க. புது ராஜா வந்ததுனால பாருங்க அவனுக்கு சில சந்தேகங்கள் எழும்புகிறது. அதுதான் அதே அதில் பாருங்க. யாத்திராகம் 1:9 அடுத்த உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகம் 1:9 இதோ இஸ்ரேல் புத்திராகிய ஜனங்கள் நம்மில் ஏராளமாயவர்கள் வளர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைகளோடு கூடி நமக்கு விரோதம் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாவம் பண்ண வேண்டும் என்றான். பாருங்க, அப்படியே அவர்கள் சுமைக்கிற வேலையெல்லாம் ஒடுக்கப்படுவதற்கும் அவர்கள் மேலும் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தம் அந்த மாதிரி அவர்களை இது பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி அவருக்கு கஷ்டப்படுத்திருக்கிற மத்தியிலும் தேவன் பாருங்க அவர்களை உயர்த்துகிறார் பாருங்க. இந்த உலகத்தை ரொம்ப
ஒரு 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 விதமான ஒரு விதத்தில் இயங்கி கொண்டிருக்குது. ஒரு ரொம்ப கேடான ஒரு உலகமாக இருக்கிறது பாருங்க. துன்பம் என்பது சாதாரணமாக உருவாகி இருக்கிறது இந்த உலகத்தில் பாருங்க. உலகம் பாவத்தில் நிறைந்த உலகம், சுயநலத்தில் நிறைந்த உலகமாக இருக்கிறது. ஒருவர் சந்தேகப்பட்டு வாழ்கிற அந்த உலகமாக இருக்கிறது. நீங்கள் நன்றாக இருந்தால் இந்த உலகம் பாருங்க உங்களே பிடிச்சு இழுக்கிற மாதிரி, ஏன்னா அந்த மாதிரி இழுத்துது, ஒருத்தனை முன்னேற விடாது. அந்த அளவுக்கு அவன் பாருங்க இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஒடுக்குறான். ஆனாலும் தேவன் அவர்களை மத்தியில் அவர் உயர்த்தல. அவனுக்கு அந்த அந்த உடன்படிக்கையின் அந்த தேவன் பாருங்க, அவனை எப்படியாட்டு இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எதாட்டு சேரணும். ஆனால் தேவன் பாருங்க அந்த மத்தியில், அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவர்களை உயர்த்துகிறார். அந்த மாதிரி நீங்கள் இந்த உலகம் பாருங்க உங்களை நன்றாக இருந்தாலும் உங்களை தூக்கி விடாது. உலகம் சுயநலம் நிறைந்தது, பாவத்தின் இது ஒரு பிரதிநிதியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நன்றாக வளர்ந்து நன்றாக வளர்ந்து வெற்றியாக வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய தயவு, இந்த உலகத்தில் நன்றாக இருந்து நல்லா செழித்து நல்லா முன்னேறி வளர வேண்டும் என்றால் மனிதன் தயவு அல்ல, கர்த்தருடைய தயவு தான் தேவை. கர்த்தருடைய அறிவு, தயவு, ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த மக்களை பார்த்து அவர்கள் பாருங்க பொறாமப்படுறாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்ல பாருங்க, அந்த அடுத்த வசனம் பாருங்க 11. அப்படி அவர்கள் சுமை சுமக்கிற வேலை ஒடுக்கப்பட்டு அவர்கள் மேல் விசாரணைக்கான வைத்தார். அப்பொழுது அவர்கள் பார்வனுக்காக பித்தோம் ராமேஸ் எனும் பண்டசாலைகள் பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவா அவர்கள் பல்கி பெறினார்கள். ஆகையினால் அவர்கள் இஸ்ரேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பாருங்க, அவர்கள் இஸ்ரேல் புத்திரர்கள் குறித்து எரிச்சல் அடைஞ்சிருக்காருப்பாங்க. அந்த மாதிரி அவர்கள் ஒரு இஸ்ரேல் மக்களை குறித்து அவங்க ரொம்ப எரிச்சல் படுறாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கி அவர்களை துன்பப்படுத்தினாலும் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுறாருங்க பல்கி பெருக பண்ணுறார். அந்த கஷ்ட மத்தியிலும் பாருங்க தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறார் பாருங்க. தேவன் மக்களுக்கு காண்பிக்க விரும்புகிற ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனால தான் அவர் செய்ய அந்த நோக்கத்தை, அவர் திட்டத்தை அவர் வெளிப்படுத்தி இப்படி இருக்கிறார் என்பது அவர்கள் மூலமாக காண்பிக்க வருகிறார். அவர்கள் எரிச்சல் அடைந்தும் அவர்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் சொன்னால் அவர்கள் அந்த மத்தியில தேவன் அவர்களை உயர்த்துறார்கள். அதிலே மத்தியில அதுக்கு அப்புறம் அப்படி இருந்தும் அவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. அவர்கள் எரிச்சல் அடைந்த பிறகு அதுக்கும் ஒருபடி மேலே போய் அவர்களை ஆண் குழந்தைகளை கொண்டு விடணும்னு சொல்லி ஏத்திரம் 1:20 நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ஒத்தாசையும் அனுகூலம் இதில் தான் பாருங்க. அந்த விஷயத்தில் என்னோட விஷயத்தில் பாருங்க 1:20 என்ன போட்டு பாருங்க. இனிமித்தம் தேவன் மருத்துவச்சிகள் அவங்களாம் கொல்ல சொல்றாங்க. ஆண் பிள்ளைகள்லாம் அவன் பிள்ளைகள்லாம் கொல்ல சொன்ன உடனே என்ன சொல்றாங்க, என்ன நடக்குது பாருங்க. அங்கே ஒரு பெரிய இதாவது ரொம்ப குக்குரல் நடக்கு, அந்த பிரச்சனை அந்த இதில் கொல்ல சொல்ல இது வருது. இனிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளும் நன்மை செய்தார்கள், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். பாருங்க அந்த மாதிரி இப்படி அவர்கள் அந்த மருத்துவச்சிகள் கொல்லதுக்கு வரக முடியும். ஆனால் கேட்கும்போது ஏன் கொல்லலன்னு சொன்னால், எகிப்தியர் மாதிரி இல்லை இஸ்ரேல்கள் ஸ்திரீகள். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே குழந்தையெல்லாம் பிறந்து எல்லாம் சரியாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க பலவந்தனாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குறை கிடையாது, எப்படி நாங்கள் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா தேவன் அந்த மருத்துவச்சியின் கண்களிலே தயவை அவர் உண்டு பண்ணுகிறார். பாருங்க இந்த தயவை தான் இந்த தயவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்க. இதுதான் தேவனுடைய ஒத்தாசையும் அனுகூலம் சொல்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் நம்மளை நெருக்க வரவங்களை, நம்மளை பிரச்சனை பண்ணுற வரவங்களெல்லாம் நம்ம பார்த்து எப்படி சொல்கிறோம் பாருங்க. எப்படி ஒன்றுமே அது உங்களுக்கு நடக்காது. அந்த அளவுக்கு தேவன் ஒத்தாசையும் அனுகூலமாக இருக்கிறார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் தேவன் கூட இருக்கார் பாருங்க. அதுதான் அதில் ஒரு விஷயம். அந்த இதில் கூட இருந்து அவர் சில ஒத்தாசையும் அனுகூலம் செய்கிறார் பாருங்க. கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். இவர்கள் ஆபிரகாம் சன்னதி, இவர்களுக்கு உடன்படிக்கை இருக்கிறது பாருங்க. கர்த்தர் வாக்கு மாறாதவர், கைவிடாத கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கு. ஆகவே இவர்களுக்கு நன்மை செய்கிறார் பாருங்க. இவர்களை காப்பாற்றுகிறார், இவர்களுக்கு நன்மை செய்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்ல பாருங்க. 21 பாருங்க. மருத்துவச்சிகளுக்கு தேவனுக்கு பயந்ததனால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அவர்கள் பயந்ததனால அவங்க குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆகத்தான் உபாகம் 8:18 சொல்லியிருக்கு பாருங்க, நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்று. அந்த வசனத்தை நீங்க பாருங்க. உபாகம் நான் உங்களுக்கு
உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். 8:18. உன் தேவனாய கர்த்தர் நினைப்பாராக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற யார் கொடுக்கிறார்? கர்த்தர் தான். ஏனென்றால் இந்த அண்ட சராசரியை படைத்தவர் எல்லாமே அவர் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எது நீங்கள் செய்தாலும் அவர் கர்த்தர் எனக்குள்ளே இருந்து அவர் செய்கிறார். ஆகையால் எனக்குள்ளே இருக்கிறவர் கர்த்தர். ஆகையால் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது பலனையும் எந்த ஒரு பொருளையும் எல்லாம் வாங்குவது என் கர்த்தர் மூலமாகத்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லும்போது கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். அடுத்து நான் அதை இந்த வசனத்தை நான் மெய்யாகவே நான் விசுவாசிக்கிறேன். எது? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கடுமையான உலகத்திலே, எதிர்ப்பு நிறைந்த உலகத்திலே, போராட்டம் நிறைந்த உலகத்திலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் சம்பாதிக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, இவர்களை விடுதலை ஆக்குற தேவன் பாருங்க, மறுபடியும் அவர்களை விடுதலை ஆக்கி விடுதலைக்கு அவர்கள் கூப்பிடுகிறார்கள். சரி, நான் உங்களுக்கு விடுதலை தாரேன்னு சொல்லி அவர்களை விடுதலை ஆக்குகிறார். அங்கே விடுதலை ஆக்கும் போது தேவன் இன்னொரு காரியத்தை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார் பாருங்க, யாத்திராகம் 11:2 பாருங்க. இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு யாத்திராகமும் 11:2. அடுத்தபடி இப்பொழுது ஒவ்வொருவரும் அவனவன் அயலானிடத்தில் ஒவ்வொன்றும் அவளவர் அயனாடத்திலும் வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்குள்ளே சொல் என்றார். அவர் சொல்றார், சொல் என்றார். இந்த மாதிரி நீ போய் கேளு அப்படிங்கார். எல்லாத்தையும் போய் கேளு போ அப்படின்னு சொல்றார். கண்களுடைய தயவு கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்களும் பெண்களிடத்திலும் போய் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் கேட்டால் இப்படி பொண்ணு உடமை கேட்டேன்னா தருவாங்களா? அடிதான் கிடைக்கும். ஆனால் அதில் மத்தியிலும் தேவன் பாருங்க, அவர்களுக்கு அவர்களுடைய கண்களிலே தயவு பண்ணுகிறார். தேவ பயத்தை உண்டு பண்ணுகிறார். யார்? ஒரு மோசை மூலமாக உண்டு பண்ணுகிறார். அவன் ஒரு தேவ மனிதன். அந்த மாதிரி அவர் இவனோடு கடவுள் இருக்கிறார், இவனுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று அவர்களோடு ஒரு பயம் உருவாக்குகிறது. இவர்கள் மத்தியிலும் தயவு மத்தியிலும் கிரியை செய்கிறார். பாருங்க, இந்த மாதிரி அவர் செய்கிறார். அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பகுதி பாருங்க, 12:35 பாருங்க. யாத்திராகம் 12:35. என்ன போடும்? யாத்திராகம் 12:35. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளும் வஸ்திரங்களும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்கள் எகிப்தின் கண்களை தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, அவன் இந்த மாதிரி அதுக்கு முன்பாக ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, எகிப்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் மறிக்கப்படுகிறது. அங்கே ஒரு பெரிய கூக்குரல் நடக்குது அந்த இடத்துல. அப்போதான் இந்த நிகழ்ச்சி தேவன் சொல்லுறாங்க, போய் கேளுங்க அப்படின்னு. ஏன்னா அவன் பயந்துட்டான். போங்கயா, நீங்கள் எங்கள் இடத்துல இருக்காங்க, போங்க, நீங்கள் போய் இந்த இடத்துல இருக்காங்க, எகிப்தில் இருக்காங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் போனான். அப்போ தான் தேவன் சொல்கிறார், இதெல்லாம் போய் வாங்கு, வெள்ளியும் பொண்ணையும் எல்லாத்தையும் வாங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் தயவை உண்டு பண்ணுகிறார். பார்வன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான், எல்லாரும் போங்கன்னு சொல்லி. ஆனால் ஏத்திரம் அதை 35ஆம் வசனம்ல அடுத்த வசனம் பாருங்க, 36. கர்த்தர் ஜனங்களுக்குள் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். என்னடா கொள்ளையிட்டார்கள் எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்கள் கேட்கலாம், உங்கள் ஆண்டவர் ஆண்டவரா கொள்ளையடிக்கிற பகல் கொள்ளையா இருக்கிறது அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். அக்கம் பக்கம் இருந்த அடித்து எடுத்துக்கொண்டு போகிறார்களே, இது பெரிய அநியாயமில்லா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது அநியாயமா? நான் சொல்லுகிறேன் பாருங்க, எத்தனை ஆண்டுகள் அவர்கள் அடிமையாக இருந்தாங்க. அந்த இதில் எத்தனை ஆண்டுகள் அடிமையாக நொறுக்கப்பட்டார்கள், சுமந்தார்கள், சம்பளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவன் சொல்லுறது, நீ போய் கேளு அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் நீ கேட்கும் பொழுது அவனுடைய தயவு கொடுக்கிறார். அதாவது இதையெல்லாம் நீ ஜீவனுள்ள தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறீர்களா? ஜீவனுள்ள தேவன் ஒரு இதை பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்கிறார். நீங்களும் இப்படி கஷ்டத்தில் இருக்கீங்க, பிரச்சனை இருக்கா? தேவன் உங்களுக்காக அவர்
எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார் பாருங்க. எல்லாத்தையும் நன்மையை செய்து முடிப்பார். இந்த மத்தியில் நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்கள். என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கர்த்தரின் மத்தியில் இருக்கிற விசுவாசிங்க. அதை அவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் சரியாக அவர் எல்லாத்தையும் கரெக்ட் அக்கௌண்ட்டில் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காரு. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஏரியஸ் இப்போ ஃபண்டு இண்டு பிஎஃப் எல்லாத்தையும் க்ளீனாக கொடுத்து உங்களுக்கு தாத்தா கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து அதுதான் அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் ஒன்றும் கொள்ளையிடலை. அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அடிமையே கிடையாது. தேவன் சொல்லுகிறார் போய் கேளுன்னு கேட்டு அவர்களுக்கு பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய தயவில் எல்லாத்தையும் கொண்டு போங்கன்னு தான் சொன்னாங்க ஒழிய அது கொள்ளையெடுத்தார்கள் அப்படின்னு இல்லை, எல்லாத்தையும் பிடுங்கலாம் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போனார்கள். அவர்கள் தயவில் கிடைத்தது அதுதான் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் தாத்தா எல்லாத்தையும் தர வேண்டியது எல்லாம் அனைத்தும் தருகிறேன், நியாயமாக என்று கேட்டு வாங்கி நியாயமாக கேட்டு வாங்கி கொடுத்தார் நம் கர்த்தர். அதுதான் அங்கே நடந்தது. சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நியாயம் செய்கிறார், நீதி வீரராக இருக்கிறார். எகிப்தை விட்டு கிளம்பி மக்கள் வனாந்தரத்தில் வருகிறார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்து இவர்கள் ஒன்றும் ஓட்டாண்டியாவங்களும் வரவில்லை. கழுதையில் மேலும் குதிரையில் மேலும் ஒட்டகங்கள் மேலும் பொருட்களை ஏற்றி கொண்டு அவர்கள் செல்வேந்திரர்களாக வருகிறார். எல்லாருமே பாருங்கள், அந்த இடத்துல 20 லட்சம் 50 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. யாருமே செல்வம் இல்லை, எல்லாருமே செல்வேந்திராக தான். வெள்ளியும் பொண்ணு வருகிறார். நீங்கள் இதை நம்புறீங்களா? எல்லாருமே செல்வேந்திரா, எல்லாம் செழிப்பாக தான் வராங்க. நீங்கள் நம்புறீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த அந்த எப்படின்னு அந்த வசனத்தை காமிங்க. அவர்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் கொண்டு வந்தபோது தேவனை தொழுது கொள்ளும்படி அவர்களுக்கு ஆசரிப்பு கூடத்தை கொண்டு ஏற்படுத்துகிறார். தேவனை தொழுது கொள்ளும்படி அங்கே அதற்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுகிறது. அவர்கள் அதாவது கடந்து வந்த பிறகு மோசே ஒரு காரியத்தை நோக்கி கட்டளையிடுகிறான். யாத்திரா 35:4 பாருங்க. 35:4 யாத்திராகமும் யாத்திராகம் 35:4 படிக்கிறேன் உங்களுக்கு. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொல்லும் வெண்ணியும் வெண்கலமும். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி சொல்றாரு பாருங்க. நீங்கள் இதை நம்புறீங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் செலுத்து, எவ்வளவு இருந்து எவ்வளோ கொஞ்சம் கிராமம் அப்படியா நீங்கள் நினைக்கிறீங்களா? எவ்வளோ இருக்கிறேன்னு நீங்கள் பார்க்கீங்களா? அந்த அளவுக்கு அவர்களிடம் நிறைய இருந்து நீங்கள் அது எப்படின்னு நாம் பார்ப்போம் பாருங்கள். அடுத்த 21, 22 பாருங்கள். அதே இது 35, 21, 22 பின்பு இவர்களை அவர்கள் இருதயம் எழும்பி அவரவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தின. அவர்கள் எல்லோரும் ஆசாரிப்பு கூடத்தில் வேலைக்கு அதன் சகல ஊழியங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்றவர்கள் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மனமுள்ளவர்கள் ஸ்திரீ புருஷர்கள் ஹஸ்தடங்களும் கதானிகளும் மோதிரங்களும் அரங்கள் முதலான சகலவித பொன் பரணங்களும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொரு பொன்னையும் காணிக்கையாக செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு சின்ன கிராம் 2 கிராம் இல்லை, அந்த அளவுக்கு நிறையா கர்த்தருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அவர்கள் கொண்டு வந்தார் பாருங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்தால பாருங்க. அதே இதில் ஏத்தராம் 36:1-2 படிக்கிறேன். 36:1-2 5 வரை. அப்பொழுது பரிசுத்த தலத்துக்கு திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேனும் அகோலியாவும் செய்ய அறியும்படி கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். இந்த மாதிரி ஒரு ஞானம் உள்ளவர்கள்லாம் கர்த்தருடைய வேலைக்கு அவர் செய்கிறாங்க. பெசலேமியனும் அகோலேமியனும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இதயத்தில் எழுப்பி அடைந்து ஞானம் இருதயாக எல்லாரையும் மோசே வளைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திர திருப்பணி கிடைத்த சகல வேலையாளுக்கவும் கொண்டு வந்த காணிக்கைகளை பொருளெல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்பு ஜனங்கள் காலைதோறும் தங்கள் இஷ்டமான காணிக்கைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்தலத்தில் வேலைகள் செய்கிற விவேகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலைகள் காரியம் வந்தது. மோசே நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலை வேண்டியதற்கு அதிகமான பொருட்கள் ஜனங்கள் கொண்டு வருகிறார் என்றார்கள். பாருங்க, இந்த மாதிரி நிறைய கொண்டு வரான்னு சொன்னாங்க. இது ஒரு நிறைய வராங்க, ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய நிறைய கொண்டு வராங்களது, அதிகமாக கொண்டு வராங்க. அதே ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ரொம்ப கொண்டு வராங்க, கேட்க காணிக்கைக்கு ரொம்ப ஓவராக வருது அப்படி சொல்கிறாங்க.
அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே, நீ புருஷர்கள் ஸ்திரீகள் பரிசுத்த தலத்திற்கு என்று ஒரு வேலையும் செய்ய காணிக்கைக்காக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையமெங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாக ஜனங்கள் கொண்டு வருகிற நிறுத்தப்பட்டது. பாருங்க, செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்தது அல்லாமல் அதிகமாக இருந்தது. ஏப்பா, நிறுத்தப்பட்டது, அதிகமாக இருந்தது. கொஞ்சம் கவனிக்க வேண்டும். போதும் போதும் என்கிற அளவுக்கு கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு கேட்டு கொடுக்கிற எங்களுக்கு இன்றைக்கு ஏன் அப்படி நம்ம இந்த மாதிரி கேட்குற அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு கொடுக்குறார்கள். நீங்கள் கேட்கலாம், ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி சபையில் நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த மாதிரி செய்ய மாட்டேங்காங்க ஏன் என்று நாம் கேட்கலாம். ஏன் என்று அப்படி சபையிலையும் இல்லை, மற்ற எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு இந்த மாதிரி காணிக்கையாக கொண்டு வந்தது தேவாலயங்கள் இதுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி இல்லாமல் போயிட்டு அப்படின்னா, இதற்கு நான் சொல்லுகிறேன், இதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னு பாருங்கள். மக்கள் மத்தியில் என்ன நடக்குன்னா, இப்பொழுது உள்ள பிரசங்கத்தில் நிறைய இடத்துல செழிப்பு, அதாவது நன்றாக வளர்ந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தப்புன்னு போதிக்கிற ஒரு பெரிய கூட்டமே எழும்பிருக்கு. செழிப்பு வேண்டாம், அதை புறக்கணிப்பது, செழிப்பு தவறு என்று போதிக்கிறது, செழிப்பு கத்திரிடத்திலிருந்து வருகிறது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. செழிப்பு எனக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதாவது செழிப்பு ஆவிக்குரிய விஷயமே கிடையாது. செழிப்பு வேண்டாம் என்று சொல்லும் போது எப்படி இதெல்லாம் நிறைஞ்சு கொடுக்க முடியும்? இப்படிலாம் நீங்கள் செழிப்பு வேண்டாம்னு ஒன்றுமே வேண்டாம், ஓட்டாண்டி ஒரே சட்டை ஒரு பேண்டு பாஸ், இப்படி இருந்தால் எப்படி கத்துடைய நோக்கம் கத்துடைய சித்தம்லாம் அந்த பூமியில் நிறைவேறும்? செழிப்பே வேண்டாம், கத்துறதுன்னு வரல அப்படின்னு ஆனால் பைபிளில் போட்டிருக்கு. எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று. அதெல்லாம் விட்டுட்டு செழிப்பு வேண்டாம், ஓட்டாண்டியாக இருக்கணும், எனக்கு செழிப்பே வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். இப்படி மனிதர்கள் வாழ்ந்து தாழ்ந்து ஓங்கினால்தானே இப்படி வர முடியும். எல்லாமே நன்றாக இருந்தால் தானே இப்படி வர முடியும். பாருங்கள், சபையில் இருக்கும் மக்கள் வளர்ந்து தலை துவங்கி எல்லாருமே நல்லா முன்னேறி நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், வாழ்ந்து இருக்குமா, இப்படி ஒரு நல்லா இருந்தால் தானே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும், கொடுக்குற நிலைமை வரும். அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்கிறார்கள், செழிப்பு வேண்டாம், தவறு, செழிப்பு கத்திரிடத்துலேருந்து வருவதில்லை, ஆவிக்குரிய ஜீவத்துக்கு தப்பு, இப்படிலாம் பேசுகிறாங்க. இப்படி இருந்தால் எப்படி நடக்கும்? இப்படி இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஆகால் செழிப்பு தேவனுடைய சித்தம், விருப்பம், இந்த நோக்கம் இதெல்லாம் தெரிய வேண்டும். அது செழிப்பு தேவனுடைய சித்தம், நோக்கம். தேவன் என்ன செழிக்க பண்ணுகிறார், செழிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று நாம் என்றைக்கு விசுவாசிக்கிறோமோ, தேவனிடத்திலிருந்து எப்படி வருகிறது, அப்பொழுதுதான் கொஞ்ச காலத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். நிறைய தேவனிடத்திலிருந்து வருகிறது எனக்கு அப்படி நீங்கள் விசுவாசிக்கணும். வாழ்க்கையில் செல்வம் யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் தாராளமாக ஏராளமாக கொண்டு வருகிறார்கள். எங்கேருந்து கொண்டு வராங்க? நிறைவிலிருந்து கொண்டு வராங்க. அவர்களுக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்கு, அதற்கு மேலே அவர்கள் கொடுக்குறாங்க. நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்? குறைவிலிருந்து கொடுத்தா ஆண்டவர் உடைய ஊழியத்தை செஞ்சிடலாம், ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படி கொடுத்தால் போதும், ஊழியத்தை நடத்தலான்ட்டு மனப்பான்மை இருக்கிறது. நம்முடைய குறைவு, நம்முடைய தாழ்ச்சி எல்லாம் கொடுத்து பெரிய ஊழியத்தை நடத்தலான்னு நினைக்கிறேன். குறைச்சலிருந்து கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது குறைச்சலிருந்து எப்படி இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறைச்சலிருந்து கொடுக்கும்போது நம்முடைய பயம் இருக்குது. சில இடத்துல பாருங்கள், குறைச்சலிருந்து கொடுத்தால் அதில் என்ன பலன் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுவும் வேதவசனத்தில் இருக்குது. ஆனால் அந்த குறைச்சலிருந்து கொடுக்கும்போது நம்முடைய மனம் எப்படி செயல்படுகிறது, அதைத்தான் ரொம்ப முக்கியம் பார்க்கணும். குறைச்சலிருந்து கொடுக்கும்போது நமக்கு பயம் உண்டாகிறது. முதல்ல நம்மகிட்ட இல்லை, ஆனாலும் இப்போ நீங்கள் வரீங்க 100 ரூபா காணிக்கிறது, 50 ரூபா போடணும், அடுத்தது 50 ரூபா நீங்கள் போகிறதுக்கு இல்லை, ஆனாலும் அதில் ஒரு பயம் இருக்குது, என்ன இல்லாமல் போயிடும் அப்படி. ஆனாலும் உங்களுக்கு அதில் என்ன இருக்குது? பயம் இருக்குது, சந்தேகம் உருவாக இருக்குது, நாளைக்கு இருக்குமோ இல்லையோ, அதான் மூட்டை கட்டி வச்சிடணும். இந்த பயத்தில் இந்த மாதிரி ஒரு பயத்தினுடைய ஆவி உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த மத்தியில் இந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கை பண்ணணும். எப்படி? நான் குறைச்சல் அல்ல, என்னிடத்துல குறைச்சல் இல்லை, கண்டு நான் பயப்பட, என்னுடைய குறைச்சல் இல்லை, என்ன குறைச்சல் நான் இதை கண்டு என்னுடைய குறைச்சலை கண்டு நான் பயந்து போவதில்லை. என்னுடைய தேவன் எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். நான் குறைச்சல் இல்லை, எனக்கு ஒன்றும் குறை கிடையாது. இதை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. இதிலிருந்து நான் இந்த குறைச்சல் இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தை சொல்ல, நான் குறைச்சல் இல்லை, நான் இதை கண்டு நான் பயப்படலை. என்னுடைய தேவன் எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறார், அனுகூலம் பண்ணுகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே என்னுடைய விசுவாசத்தை நான் வெளிப்படுத்த போகிறேன், என்னிடத்தில் என்னை வெளிவாச போகிறேன் என்று சொல்ல வேண்டும். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுதுதான் என்னிடத்தில் இந்த மாதிரி ஒரு காரியம், என்னுடைய தேவன் என்னிடத்தில் இருக்கிறார், நான்
இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் பேசும்போது நான் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி சொல்லி அனுகூலமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு பயம் இல்லை, ஒத்துவசான தேவன் எனக்குள்ள இருக்கிற குறையை பற்றி நான் பயப்படவில்லை, என்னுடைய தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி கொடுக்கும்போது, இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது உண்மையான ஒரு விசுவாசத்தை நீங்கள் வளர்க்குங்க. இந்த விசுவாசம் வளர்க்கும்போது குறைச்சல் மத்தியில் நீங்கள் கொடுக்கும் பொழுது கொடுக்கிறதுனாலே அவன் விசுவாசத்தை வளர்க்கிறான். அதில் தான் ஒரு முக்கியம். அவன் தேவனை பற்றி கொள்கிறான். அந்த இடத்துல என்ன நடக்க செழிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவனுக்கு மதுகள் திறக்குகிறது. அதாவது எப்படி இந்த பெரிய இந்த குளத்தில் பெரிய ஒரு மதில் இருக்கும், அந்த மதிலை திறந்த உடனே தண்ணி சும்மா வெள்ள மாதிரி போகும், பெரியது, அந்த அளவுக்கு அடைச்சி வச்சுருப்பாங்க. அது திறந்துட்டேன்னு வச்சாங்களாம் வெள்ளக்காடாக தான் போகும். அந்த மாதிரி மதில்கள் உங்களுக்கு குறைச்சலிருந்து கொடுக்கும்போது இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கொடுக்கும் பொழுதுதான். பயத்தின் அடிப்படையில் கொடுக்கும்போது உங்களுக்கு அதில் ஒன்றும் பலன் இருக்காது. விசுவாசத்தின் அடிப்படையில் குறைச்சலிருந்து கொடுக்கும்போதும் பாருங்கள் அது உங்களுக்கு மதுகள் திறக்குது. இதில் எல்லாம் நாம் இது வேத வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். அப்பொழுது உங்களுக்கு அந்த அடிப்படையில் கொடுக்கும்போது உங்களுக்கு செழிப்பு பெற்றுக்கொள்கிறது. குறைச்சலிருந்து இந்த மாதிரி கொடுக்கிறது ஒன்று இருக்கிறது. அதான் இது. அந்த குறைச்சலிருந்து கொடுக்கிறது நல்லதான். இன்று நீங்கள் குறைச்சல் இருக்கிறீர்களா? பாருங்கள், உங்களுக்கு குறைச்சல் இருக்கிறதா, இல்லாமல் இருக்கிறீங்களா? தேவைகள் அதிகமாக இருக்கிறதா, உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறா? பற்றாக்குறையில் இருக்கிறீங்களா? கொடுக்கும்போது நிச்சயமாக நிறைவு உண்டாகும். எப்படி? பயத்தின் அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில் கொடுக்கும்போது. என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார். நான் கொடுத்தேன், இன்னைக்கு 100 ரூபா கொடுத்தா அடுத்தால என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், அவர் கொடுக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆக நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை, அவர் எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லும் பொழுது பாருங்க, இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். கொடுக்கும்போது அந்த வாழ்க்கை உங்களுக்கு இதாக மாறும். அதாவது கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய நிலைமை நன்றாக மாறும். பயத்தில் வாழ வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், சந்தேகத்தில் வாழ வேண்டாம். விசுவாசத்தில் உள்ளே வையுங்கள். தேவனுடைய பேரில் கண்களை வையுங்கள். அவரை நோக்கி கண்களில் வையுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தை நோக்கி எண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காத்தி செய்திருக்கிறார். அற்புதங்களை அவர் காண்பித்தார். குறைச்சிலிருந்து கொடுக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக உண்டாகும்படியாக, நாம் பெருகும்படியாக, அந்த செய்யும்போது நாம் உண்டாக இருக்கும் நம்முடைய தரித்திரத்தை நீக்கும்படியாக, நம்முடைய குறைகளை போக்கும்படியாக. இதுதான் குறைச்சிலிருந்து கொடுக்குறேன்னு சொல்லுது. இதை தான் குறைச்சிலிருந்து நம்ம அந்த விசுவாசத்தின் வளர்க்கும் பொழுது இதிலிருந்து நமக்கு நம்முடைய இதெல்லாம் நீங்குகிறது. பயத்தின் அடிப்படையில் இதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நாம் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விதம் இது நிச்சயமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு விதம் இருக்கிறது பாருங்க. இது சபைகள்லேயும் இதில் நம்ம ரொம்ப கற்றுக்கொள்ளணும். விசுவாசிகள் மத்தியில் இது நடக்க வேண்டும். சபையிலே இது இந்த மாதிரி நடக்கும். ஏனென்றால் எப்படின்னா தாராளமாக ஏராளமாக கொடுக்கு என்றால் என்ன எப்படின்னு பார்ப்போம். அதாவது கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேறும்படி கொடுப்பது, நம்முடைய குறைகளை போக்குவதற்கல்ல, கர்த்தருடைய உன்னதமான நோக்கங்கள் இந்த பூமியிலே குறித்து மனுகுலத்தை குறித்தும் இருக்கிறது. ஆனால் தேவன் வைத்திருந்த நோக்கங்கள் நிறைவேறும் என்றால் நாம் ஏதோ 10 ரூபா 100 ரூபா நம்முடைய குறைச்சிலிருந்து பங்கிட்டு கொடுக்க அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறும் என்றால் ஒரு பெரிய அற்புதமே நடக்க வேண்டும். நானும் சில நேரங்கள் நினைப்பேன், நிறைய எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் வித்து கொடுத்தா அப்படிலாம் கிடையவே கிடையாது. கொடுத்து நடக்குமா? அப்படி ஒன்றும் நடக்காது. எப்படி நடக்குது பாருங்க. அவ்வளோ பெரிய நோக்கங்கள் தேவனுடைய அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா அதை விட மேலான தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் இருக்குது. அதற்காக நிறைய தேவைப்படுது. ஆகவே அது எப்படி தேவைகளெல்லாம் சந்திக்க கிடைக்கும் பாருங்க. கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேறும் என்றால், அதாவது அவருடைய நோக்கங்கள் பெரிய திட்டங்கள் நிறைவேறும் என்றால், நான் ஒன்று சொல்லுகிறேன், சாதாரண ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை, சாதாரண ஒரு மனுஷனை, நம்ம தேவனை அவன் தெரிந்து கொள்கிறான், அவன் ரட்சிக்கப்படுகிறான், சத்தியத்தில் அவன் வழி நடத்துகிறான். இந்த சத்தியத்தை பற்றி கொஞ்சம் அவன் அதை பார்க்கிறான் பாருங்க. அவன் அந்த விசுவாசத்தில் வாழும்போது, செழிப்பை அவன் விசுவாசிக்கும் போது, இந்த மாதிரி அவன் உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது, நாம் ஒரு அசாதாரண மனித நிலையில் இருந்து மாறி அசாதாரண மனிதனாக, வெற்றி மிக்கவனாக, அசாதாரண மனிதனாக அவன் மாறுகிறான். பொருளாதாரத்திலே செழிக்கிறான். அவன் இதெல்லாம் பெற்றுக்கொள்கிறான். ரட்சிப்பு இதெல்லாம் பெற்றுக்கொண்டு சாதாரண மனுஷன் இருந்த மனுஷன் அவனுக்கு செல்வம், செழிப்பு, அள்ளி தேவை ஏகப்பட்டது நிறைய இருக்கு. கொடுக்குற எங்கே கொடுக்கணும் அந்த அளவுக்கு அவன் எங்கெல்லாம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை தேவன் உயர்த்துறாரு பாருங்க. வெற்றிகரம் அவன் பொருளாதாரத்தில் செழித்து தலைத்து ஓங்கி அவன் பல்கி பெருகி எல்லாம் தாராளமாக உண்டாகி உயர்ந்து வாழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு தாராளமாக இருக்கும்போது பாருங்க,
அந்த மாதிரி ஒரு தேவன், அந்த மாதிரி அவனை உயர்த்துகிறார் பாருங்க. கர்த்தர் அந்த மாதிரி அவனை உயர்த்தி இவ்வளவா கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஏராளமாக அவனுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி ஏராளமாக வந்து கொட்டும்போது அப்பொழுது கர்த்தருடைய நோக்கங்கள் அந்த மாதிரி நிறைய செய்யும்போது எனக்கு கர்த்தர் ஏராளமாக கொடுத்திருக்காரு என்று சொல்லி அவன் வந்து கர்த்தருக்கு நோக்கங்கள் பூமியில் நிறைவேறக்கூடிய நிலை உண்டாகும். எப்படி அவன் இந்த அளவுக்கு எனக்கு கர்த்தர் செய்திருக்காரு அவன் அள்ளி கொடுக்குறான். ஏன்னா பாருங்க, குறைவிலிருந்து கொடுக்கவனுக்கும் நிறைந்திருந்து கொடுக்கவனுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. குறைச்சல் கொடுக்கிறவன் தன்னுடைய குறையை நீக்கும்படி கொடுக்கிறான். நிறைவில் கொடுக்கிறவன் அவனிடத்தில் ஏராளமாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு இதை எல்லாம் கொடுத்திருக்கிறார், எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று மனம் நிறைவோடு கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேறும்படி அவன் அள்ளி கொடுக்கிறான். இதற்காகவே தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இதற்குத்தான் கர்த்தர் இதைத்தான் கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். அதான் அந்த பாருங்க, அந்த சன்னதியில் எல்லாருமே சீமான், எல்லாரும் அள்ளி கொடுக்குறாங்க. போதும் ஏன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்ல அளவுக்கு அவன் அறிக்கை விடுறான். அந்த அளவுக்கு எல்லாருமே சீமானாக்குறார் தெய்வன் அந்த இஸ்ரேல் மக்களை பாருங்க. அவங்களுக்குள்ள அந்த பொருட்கள் எல்லாமே அவங்க கூட உடைமை, ஆனால் கர்த்தருக்கு அவர்கள் கொடுக்குறார் பாருங்க. எல்லோரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் எல்லாரும் ஆசீர்வதிக்க காரணம் இதான். கர்த்தருடைய நோக்கங்கள் பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் நாம் செழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நோக்கமாக இருக்கிறார். நம்மளை செழிக்க வேண்டும் என்று அவருடைய நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய சித்தமாகவும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிங்கள். தேவன் என்னை அந்த அளவுக்கு என்னை உயர்த்துவார், அந்த அளவுக்கு என்னை உயர்த்தி வைப்பார். அவர் என் கூடவே இருக்கிறார். குறைச்சிலிருந்து இல்லை, நிறைவிலிருந்து கொடுக்க அப்படின்னு. ஒவ்வொரு சபையும் விசுவாசிகளும் செழிக்க வேண்டும், உயர வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டும், உங்கள் குறைகளை நீங்க வேண்டும், தாராளம் உண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய தேவைகளை சந்திக்க மட்டுமல்ல, தேவனுடைய உன்னதமான நோக்கங்களுக்கு வாழ்வதற்காக ஒரு வெற்றி வாழ்க்கை பாருங்க, தேவனுக்காக நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, இதைபடியும் மேலே எனக்கு இருக்குப்பா. இன்றைக்கு உள்ள எது இருக்குது, இன்றைக்கி 100 ரூபாய் எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்து போய் இன்னும் ஏராளமாக இருக்குது, நான் தேவனுடைய நோக்கத்துக்கு கொடுக்க பாரு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். தாராளம், ஏராளமாக, குறைச்சலில் இல்லை, ஏகப்பட்டது நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு நீங்களும் நாங்களும் எல்லோருமே தேவனுடைய நோக்கங்களுக்கு அள்ளி கொடுக்கிறவர்களாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியமான வார்த்தைகளை செழிப்பு குறித்து அதிகமாக கேளுங்கள். புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய ஒவ்வொரு நாளும் இந்த செழிப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டு வரும். தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளும். செழிப்பை விட்டு விடாதீர்கள். செழிப்பு ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மை செழிக்க அவருடைய நோக்கமும் விருப்பமாகவும் இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.